ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் க்ளோ அண்ட் க்ரோ வித் ஆதி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா, ஜென்டிலாக நமக்கு வந்து ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த்தனை இம்ப்ரூவ் பண்ணுறதும் சரி, நம்ம ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ மசாஜுக்குமே சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 300 ml செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 ஆம்லா வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் செம்பருத்திலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ கறி லீவ்ஸும் நம்மளோட இந்த செம்பருத்தி இலையும் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் திக்னஸையும் சரி, நம்மளோட சூப்பரா சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷனுமே கறி லீவ்ஸ் போடுறதுனால இன்க்ரீஸ் பண்ணுது ஸ்கேல்ப்ல. ஸோ அதுக்கப்புறம் தின் ஹேரையும் நமக்கு சூப்பரா வந்து க்ரோ பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ ஆம்லா வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஹேர் ரூட்டையும் சரி, ப்ரிமச்சூர் ஹேர் அதாவது கிரே ஹேரையும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ லாங் ஹேர் இருக்கும் நமக்கு வளரணும், நீளமா முடி வளரணும், இந்த ஆம்லா சூப்பரா சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து நமக்கு வந்து பிரேக்கேஜ் ஹேரோட ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் வந்து இச்சிங் இருந்தாலும் டேண்ட்ரஃப் இருந்தாலும் குறையும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ற கடாய் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்க. இரும்பு கடாயில வந்து ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது 1/4 லிட்டர் இருந்து 300 ml 250 இருந்து 300 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை நீங்க சிம்லயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டு லைட்டா சூடான ஒவ்வொரு இன்கிரீடியண்டா ஒன்னொன்னா போடணும். ஃபர்ஸ்டே நீங்க மொத்தமா போட்டுறாதீங்க. அப்புறம் ஏதாவது ஒண்ணு வந்து கருகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபிளேவரே மாறிடும் உங்களுக்கு. ஸோ சிம்ல வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க ஆம்லா வந்து போட்டுக்கோங்க. ஆம்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல எண்ணெய் இருக்கிறனால பொரிஞ்சு வர மாதிரி இருக்கும். லைட்டா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற நம்ம செம்பருத்தி இலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆனோடனே நீங்க வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஓவரா கொதிச்சாலும் எண்ணெய் வந்து முருகன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால அப்படி பண்ணாதீங்க. சிம்லயே வச்சு ஒரு ஒரு 5 to 6 மினிட்ஸ்லயே உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் இறங்கிரும். ஸோ அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே கீழே இறக்கி வச்சிருங்க. நீங்க அடுப்புலையும் வைக்காதீங்க, அந்த காந்தலே இருந்தாலும் எண்ணெய் முருகிரும். அதுக்கப்புறம் நல்லா கூல் டவுன் கம்ப்ளீட்டா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டு இதை வந்து நீங்க வந்து நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் அதாவது கிளாஸ் பாட்டில ஊத்தி வைங்க. ஊத்தி வச்சுட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு வந்து வேற ஏதாவது சின்ன பாட்டில ஊத்தி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது குறைஞ்சது 1 to 3 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க ஒரு ஆள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லா வந்து இப்போ மேக்ஸிமம் எண்ணெய் போட்ட உடனே நீங்க நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிட்டு குளிக்கிறதுக்கான ட்ரை பண்ணுங்க. ரெகுலரா இந்த ஆப்ல எப்பவுமே தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய்லாம் தலையில இருந்துட்டே இருந்தாலும் ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ நம்மளோட இன்டேக் ப்ராப்பரா இருந்தாலும் நமக்கு ஹேர் ஃபால் நடக்காது. ஸோ இன்னைக்கு நான் பண்ண எண்ணெய் சூப்பரா வந்துருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்தாலும் இது நல்லா சப்போர்ட் பண்ணும். அது குறைக்கிறதுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் எப்பவும் போல அந்த ஆயில் ரெடி பண்ண உடனே லைட்டா மசாஜ் பண்ணிட்டு ஜென்டிலா ஸ்கேல்ப்ல எல்லாம் மசாஜ் பண்ணிட்டு நல்ல பேக் சைடு இருக்க எல்லா இடத்துலையுமே நல்லா ஜென்டிலா மசாஜ் பண்ணிட்டு தான் நான் குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் பண்ண ஆயில் சூப்பரா வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரெகுலரான என்னோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.